கடை 40 வருஷமா இருக்கு. ரைட்டு. ஓ சரி சரி. ஓ சரி சரி. அந்த டேஸ்ட் மெயின்டைன் பண்ணாலே போதும். நான் வேற ஒன்றும் இல்லை. புரோட்டா அப்படி பெருசா போடணுங்கிற கான்செப்ட் என்னென்ன ஐடியா அது? இல்ல புரோட்டா பெருசா போடுறீங்களே, இந்த மாதிரி கான்செப்ட் எப்படி? இல்ல இல்ல. ஓ சரி சரி. அப்ப இருந்தே புரோட்டா இந்த சைஸ் தான் இருக்கும். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு புரோட்டாவோட ரேட் எவ்வளவு அப்ப? 15 ரூபா. சரி, இப்ப 35 ரூபா. சரி, ஆனா ஒரு புரோட்டா சாப்பிட்டாலே போதும், ஒண்ணு போதும் என்ன? ரைட்டு. எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க கடை? 11 மணிக்கு பண்ணுவீங்க. ரைட்டு. கடை க்ளோசிங்னா? ஓ சரி சரி. ஆனா உங்களுக்குன்னு இத்தனை ஆர்டர் போயிட்டே இருக்கும். ஓகே, எல்லாம் வெளியூர். சரி சரி. ஓ அங்க இருந்து தேடி வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. புரோட்டா சிக்கன்ல வந்து அந்த சிக்கன் பீஸு, அதுக்கப்புறம் வந்து முட்டை கறி மட்டும். முட்டை கறி எவ்வளோண்ணா? 15 ரூபா. சால்னாவும் உண்டு. ம், ஒரே சால்னா தான். ஓ 2 வருஷம்லாம் இருக்கா? சரி சரி சரி. ஓ அப்படியா? ரைட், சூப்பர்ண்ணா. பரவாயில்லையாண்ணா. நம்ம சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய புரோட்டா நாங்கள் பார்த்ததே கிடையாதுண்ணா. சுட சுட கமகமன் இருக்கு புரோட்டா. ஒரு 50 கிலோமீட்டர் வந்தோம் சொன்னா நம்பிக்கலாம். நம்பிதான் என்ன இருக்கு? இல்ல இல்ல, காட்டுறதை விட என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. முட்டை கறி கொடுத்துருக்காங்க. முட்டை கறி வந்து 15 ருபீஸ் அப்படின்னாங்க. இது வந்து சால்னா கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சிக்கன் எவ்வளோனா? 50 ரூபா. ஒரு சிக்கன் பரோட்டா, ஒரு சிக்கன், அதாவது ஒரு பரோட்டா சிக்கன் கொடுத்துருக்காங்க, முட்டை கறி, அப்புறம் சால்னா. சால்னா மட்டும் தாங்க. நான் எதுவும் டிப் பண்ணல. சால்னா டிப் பண்ணிட்டு பண்ணீங்களா? இந்த டிப் பண்ண சால்னா மட்டும் அடுத்து இது வந்து முட்டை கறிங்க கிரேவி. இந்த கிரேவியை பாருங்களா, ஜூஸியா இருக்குங்க. எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. குட்டி பசங்க கூட்டத்தை பாருங்க, கூட்டம் அலமோதுது. ஏன்னா பசங்களும் டேஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுவாங்க. எப்பயுமே பசங்களை பிடிச்சாலே போதும். சிவகார்த்திகேயன் மாதிரி குட்டீஸை கவர் பண்ணால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் வணக்கம், என்னோட பேர் பாலாஜி. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம கடைக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊரு? என் பேர் பிச்சைக்கண்ணினா. ஓகே ஓகே. எனக்கு இனாம் கோவில்பட்டி. இனாம் கோவில்பட்டி. ஓ, அது எவ்வளவு தூரம்? நீங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். ரெகுலரா நீங்க இங்க தான் வாங்குவோம்? ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? உங்களுக்கு எதனால இந்த கடை பிடிச்சிருக்கு? 5 வருஷமா வாங்குவோம். ஓ 5 வருஷமா இங்க தான் வாங்கிட்டீங்க. சரி சரி சரி. நாங்க 30 ரூபாய் இருக்கையிலே வாங்குவோம். ஓ சரி. ரைட் ரைட்ண்ணா. டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே போதும், வயிறு கரெக்ட். அதனால நாங்கள் விரும்பி தான் வாங்குவோம். ரைட், ஓகே ஓகே ஓகே. கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்கண்ணா. கூட்டம் இருக்கும். 12 மணிக்கு உள்பட வரலன்னா முடிஞ்சிடும். 12 மணிக்கு வந்தால் தான் வாங்க முடியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ நீங்கள் பார்சல் வாங்க வந்துருக்கீங்க? நாங்கள் பார்சல் வாங்க வந்துருக்கோம். 11 பார்சல் வாங்க வந்துருக்கோம். ஓ 11 புரோட்டா பார்சல். சூப்பர்ண்ணா. ரைட்டு, உங்களை சந்திச்சா ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இட்லி தோசை மிச்சம் மற்ற வந்து பரோட்டா 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். 2 மணிக்கு முடியும். ஓ 2 மணிக்கு முடியும். 2 மணியோட முடிஞ்சிடும் எல்லாமே. முடிஞ்சு கிச்சன் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனா இப்போ இன்னொன்னு, நம்ம கடையில யாராவது 2 பரோட்டா சாப்பிட்டுருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படியே சாப்பிட்டே கிடையாது. பஞ்சத்துக்கு வருவாங்க, சாப்பிட முடியாது அவங்க. ஒரு பரோட்டா சாப்பிட்டுருக்காங்க, அதுக்கடுத்து இன்னொன்னு வாங்கி சாப்பிட முடியாது. வந்து வந்தாங்க 2 பேர் வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி 2 பேர் வந்தாங்கன்னா 3 பரோட்டா வாங்கி ஷேர் பண்ணிக்குவாங்க. தவிர 2 பரோட்டா கம்ப்ளீட்டா சாப்பிட்ட சரித்திரமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி புரோட்டா தானே சாப்பிட்டுக்கலாம், நமக்கு பிடிக்காததா அப்படின்னு பார்த்தா சாப்பிட முடியல. இப்ப இதுலயே நம்ம ஊர்ல வரலாம் வந்திருக்காங்க. லைட்டா அவர் கவர் பண்ணுங்க, அவர் பேச மாட்டேங்கிறாரு. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சொல்லுங்க. இல்ல சரி, நீங்க சொல்லுங்க. புரோட்டா எத்தனை பார்சல் வந்திருக்கீங்க? 5 பார்சல் வந்தீங்க. இப்ப நாங்க சாப்பிடும் போது நாங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிட்டோங்க. கைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே இவங்க வந்து பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க. பார்சல்
அண்ணன் உள்ள வந்தோடனே எத்தனை பார்சல் அதான் கேக்குறாரு. எத்தனை பார்சல் அப்படின்னா 10 15 அதான் ஓடிட்டே இருக்கு. ஆனா ஊருக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல கடை. இந்த மாதிரி கடையெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா வந்து இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரே பாராட்டணும். எங்களுக்கு வந்து ஊரு இது இல்ல, இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர். ஓ 8 கிலோமீட்டரா? நீ அங்க இருந்து வரீங்க அப்ப? ஓ சூப்பர்ண்ணா. ஓ 8 கிலோமீட்டர் சாப்பிடறதுக்கே வரீங்க? ஆமா, சாப்பாடு வாங்கிட்டு போய் பசங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சூப்பர்ண்ணா. சமணா. சே லைஃப்னா இதான் லைஃப் உண்மையிலே. ஆனா உண்மையிலே சல்யூட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கடையை ரெஃபர் பண்ணது வந்து கோமதி சங்கர்னு ஒரு அண்ணா ரெஃபர் பண்ணாங்க கடையை. அவர் வந்து நம்ம ஓம் பிரகாஷ் ஜிவி அவங்களோட ரிலேட்டிவ். உண்மையிலே அந்த அண்ணாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா அந்த கடையை ட்ரை பண்ணி இப்பதான் வர முடிஞ்சுச்சு. டேஸ்ட் அருமை. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு இது ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஊர்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எல்லாமே பியூர்ஸ் தாங்க. எல்லாம் பியூரா இருக்கு, தரமா இருக்கு. எல்லாத்தையும் கூட லைட்டா ஒரு கவரப் கூட பண்ணிக்கோங்கண்ணே. முட்டைக்கறிலாம் எப்பனா முட்டைக்கறிலாம் எப்பயுமே அவைலபிளா இருக்கும். ஓகே. சிக்கன் வந்து கம்மியா தான் இருக்குண்ணே. ஓ சரி. ஓகேண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்ணல. ஓகேண்ணா. ரைட். எவ்வளோண்ணா அமௌண்ட்? 200. ஓ பரவாயில்லையே. சூப்பரா சாப்பிட்டாச்சு கைஸ். நாங்க சாப்பிட்டுட்டு வெளியில வரலான்னு பார்க்கும்போது சொல்றோம்னா பின்னாடி பாருங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. அண்ணன் வந்து ரொம்ப நமக்காக இவ்வளவு தூரம் கோஆபரேட் பண்ணதே ரொம்ப பெருமைங்கிறத விட ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு கூட்டத்திலையும் நமக்காக பண்ணி பேசிட்டு இருந்தாரு. கூட்டம் பார்சல் தாங்க ஓடிட்டே இருக்கு. யாரும் வரதில்ல. ஆம்பியன்ஸா பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் பழைய காலத்து கடை அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா பார்சல் ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்க சாப்பிட்டு ஒரு பரோட்டா சாப்பிடுறதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பார்சல் கட்டி அனுப்பிச்சிருப்பாரு. ரைட். ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கனாம்புதூர் இந்த ஊர்ல இருக்கு. லொகேஷன் பின் பண்றோம். சொக்கனாம்புதூர் எங்க இருக்கு அப்படின்னா ராஜபாளையம்ல இருந்து சிவகிரி போற வழியில ஒரு செக் போஸ்ட் பேரிகேட் மாதிரி வச்சிருப்பாங்க. லெஃப்ட்ல உள்ள போனோம். அது லொகேஷன்ல போட்டீங்கன்னா வந்துரும். சொக்கனாம்புதூருக்கு வந்தீங்க நீங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 கிலோமீட்டர் தான் உள்ள. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள வந்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா வந்து இந்த சாமி கோயிலுக்கு கும்பிட்டுட்டு அப்புறம் கூட சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த மாதிரி புரோட்டா எல்லாம் இங்க லைஃப். அதுவும் அந்த சிக்கன் கிரேவி சூப்பர். சத்தியமா ஹைப்பரா இருக்கு. ஏன்னா முட்டை வாங்கினா ஹெவி ஆயிருது. அதுபோல நீங்க பரோட்டா சிக்கன் கிரேவி சூப்பர். அதுவும் மொத்தமா போதுமே. 2 பரோட்டா 2 சிக்கன் கிரேவி 2 முட்டை கிரேவி எல்லாம் சேர்த்து 200 தான் ஆச்சு. இல்ல பரோட்டா சால்னா மட்டும் போதுமே. அதுவே போதும். இல்ல சிக்கன் சார் ராமேஸ்வரன் சார் நீங்க கண்டிப்பா வரணும். உங்களுக்கான பதிவு இது. நீங்க கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோட வாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்லாட்டி பார்சல் வாங்கிட்டு போனா அது ஒரு டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்சல் வந்து பிச்சு போட்டு கட்டி கொடுப்பாங்களா சம்திங் லைக் தட். அது நல்லா இருக்கும்ன்றாங்க. ஆனா இங்க எல்லாரும் பார்சல் வாங்கிட்டு போறாங்க. ஆமா பார்சல் அது டேஸ்டா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அது ட்ரை பண்ணணும் ஒரு நாள். பார்க்கலாம். ஓகே சைனிங் ஆஃப் ஃப்ரம் பை. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப்.